புதுச்சேரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய துளிரும் விஞ்ஞானிகள் அறிவியல் திருவிழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்திய துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழா மகாத்மா காந்தி சாலையில் உள்ள பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், நியூஸ்7 தமிழின் தலைமை செயல் அதிகாரி ராஜா, சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார், பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 500க்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை சீனியர் மற்றும் ஜூனியர் என 2 பிரிவுகளாக காட்சிப்படுத்தினர். நியூஸ்7 தமிழின் தலைமை செயல் அதிகாரி ராஜா, பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் தேவதாஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். சீனியர் பிரிவில் முதல் இடத்தை SRM வித்யா மந்திர் பள்ளியும், 2ஆம் இடத்தை பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியும், 3ஆம் இடத்தினை ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் பிடித்தன. ஜூனியர் பிரிவில் முதல் இடத்தை சாய்ராம் வித்யாலயா பள்ளியும், 2ஆம் இடத்தை பாரத் வித்யாராம் பள்ளியும், 3ஆம் இடத்தை பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியும் பிடித்தன. துளிரும் விஞ்ஞானி பூமியை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பள்ளிகள் பங்கேற்கும் இந்த அறிவியல் திருவிழாவை தொடக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் பூமியை பாதுகாக்கும் எண்ணத்தோடு இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கின்ற மீடியாவும் சமுதாய மாற்றத்தின் விதைகளாக இருக்கின்ற மாணவர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற நிகழ்ச்சி இது மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம் என்று நான் நம்புகிறேன். இப்படிய நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தி இதை நடத்துவதற்காக நியூஸ்7 டிவி சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய பொறுப்பு உணர்வோடு இதை செய்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுகள். இன்று கல்வி7 என்ற யூடியூப் சேனல் தொடங்கி இருக்கிறார்கள். அதன் மூலமாகவும் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். கருத்துக்களை மாணவர்கள், இளைஞர்கள் இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். உங்களுடைய முயற்சி இந்த திசையில் இன்னும் தொடர வேண்டும். பல்வேறு நிகழ்வுகள் நியூஸ்7 தொலைக்காட்சியிலே நடந்தாலும் கூட மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, அந்த மாணவர்களுக்கான நிகழ்ச்சியிலே துளிரும் விஞ்ஞானிகள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு கண்டுபிடிப்புகளை மாணவ பருவத்திலே என்னென்ன மாணவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்ற அரிய வகை கண்டுபிடிப்புகளை தொலைக்காட்சியின் மூலம் எடுத்துரைப்பதன் மூலம் இன்றைக்கு மாணவர்களை ஊக்குவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய கண்டுபிடிப்புகள் மூலம் இன்றைக்கு நாட்டிற்கு என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம், புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் என்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காக 2047ஆம் ஆண்டு யாரை நம்பியிருக்கிறது? உங்களை போன்ற மாணவர் செல்வங்களை நம்பியிருக்கிறது. உங்களை போன்ற இளைஞர்களை நம்பியிருக்கின்றது. நியூஸ்7 அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். 180 years, what a journey it is. 180 வருஷத்துக்கு முன்பாக இங்கே எப்படி இருந்ததுன்னு நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு அழகான அரங்கத்தை திறந்து கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய மனதையும் திறந்து கொடுத்து நீங்கள் இங்கே வந்து இந்த துளிரும் விஞ்ஞானி 2025ஓட புதுச்சேரியோட எடிஷனை முதல் நியூஸ்7 பண்ணுகிறத எங்கள் ஆடிட்டோரியம், எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் தான் பண்ணணும்னு இங்கே வற்புறுத்தி எங்களை அழைத்த பிரின்சிபல் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதுவையின் அடையாளமாக விளங்கும் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி
கடந்த 180 ஆண்டுகளாக கல்வி பணியிலே மாபெரும் தொண்டாற்றி வருகிறது. அந்த நிலையிலே இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து எமது பள்ளியில் இன்றைய தினத்திலே அறிவியல் கண்காட்சியை நடத்தி பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை ஊட்டி அறிவியலில் அவருக்கு இருக்கின்ற திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து பாராட்டி அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கிய நியூஸ் 7 தொலைக்காட்சி நேயர்களுக்கு அவருடைய நிறுவனத்தாருக்கு மிகுந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மீடியா என்ற முறையில் சினிமா, அரசியல், விவசாயம், வியாபாரம் என்று பல துறைகளிலே அவர்கள் கவனத்தை செலுத்தினாலும் கல்வியும் முக்கியம் என்பதை உணர்ந்து கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தினத்தை இந்த அறிவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். எங்களோடு சேர்ந்து அந்த விதத்திலே அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பங்கெடுத்தீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள், நன்றி. எனவே இது மீண்டும் மீண்டுமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அகெயின் அகெயின் அண்ட் கெயின் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோட்டு இருக்கு. எனவே கெயின் என்பது, வெற்றி என்பது நீங்கள் அடிக்கடி தொடர்ந்து முயற்சி செய்வதில் தான். எனவே மீண்டுமாக இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பத்தி செமினரி மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு அற்புதமான இந்த துளிரும் விஞ்ஞானி என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை, அது மட்டுமல்ல பொறுப்புணர்வோடும் பொதுநல நோக்கோடும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.